ஆனா இப்போ மத்திய அரசு அறிவிப்பிடித்த முன்னாடி 7ஆம் தேதி இந்தியா முழுமைக்கும் போர் ஒத்திகை நடக்கும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா கடந்த 3 நாட்கள்ல 2 ஏவுகணை சோதனை நடத்தியிருக்கிறாங்க. நேற்று நடத்தின ஏவுகணை சோதனை 150 கிலோமீட்டர் தூரம், 2 நாட்களுக்கு முன்பு 100 கிலோமீட்டர் தூரம். சோ அதை பாகிஸ்தான் சைட்ல வார் ட்ரில் அப்படிங்கிறாங்க. நம்முடைய சைட்ல இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கன்வென்ஷனல் வார், நாமளும் பாகிஸ்தானும் சண்டை போடுறோம் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை பாகிஸ்தானும் நம்ம சண்டை போடுறோம்னா 48 மணி நேரத்திற்கு மேல அந்த போர் நீடிக்காதுங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரை மேக்சிமம் 48 மணி நேரம் தான். நீங்க வார் கேம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் 2 days, அதுக்கு மேல அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லைங்க. பட் இருந்தும் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன்று, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க எல்லாத்துடைய லீவை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது படை உபகரணங்கள் தயார் செய்யக்கூடிய இடம், புல்லட்டு, அங்கெல்லாம் ஒரு வாரமா எல்லா லீவ் கேன்சல், ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுங்க. நம்ம ரேம்ப் அப் பண்ணிட்டோம், ப்ரிப்பேர்ட் ஆயிட்டோம். முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் அவர்கள் முப்படை தளபதிகளை ஒரு முறை அல்ல 2 முறை சந்திச்சிட்டாங்க. கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, சிசிஎஸ், ஹையஸ்ட் பாடி சந்திச்சிட்டாங்க. தனியாக நம்முடைய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், டிஃபென்ஸ் மினிஸ்டர் சந்திச்சிட்டாங்க. சோ பிரதமரை பொறுத்தவரை நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நாங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம், எந்த இவென்ச்சுவாலிட்டி பாகிஸ்தான் தவறு செய்தாலும் நாங்க ரெடியா இருக்கோம். அடுத்தது, இன்டர்நேஷனல் லெவல்ல அமெரிக்கா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் உள்ள அவங்களுடைய கருத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நாட்டு மக்களை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்ச், குஜராத், மகாராஷ்டிரா ஒரு பாதி, அவங்க தான் மிசைல் ரேஞ்சுங்கண்ணா, அவ்வளவுதான் மிசைல் ரேஞ்சுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் நாட்டு மக்களை தயார் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை, கண்டிப்பா அரசு தயார் பண்ணணும். அதைத்தான் நம்முடைய மத்திய அரசு செய்யறாங்க. அதே நேரத்துல போர் மூலுமா, இது நான் கருத்து சொல்வது தவறா போயிருங்கன்னா, போர் மூண்டால் 48 மணி நேரத்திற்கு மேல பாகிஸ்தான் தாக்கு பிடிக்காது என்பதை ஓரளவுக்கு இது தெரிந்த ஒரு மனிதனாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நாம 2 பேரும் நியூக்ளியர் பவர், அவங்க கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு, நம்ம கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு. சைனா இன்னைக்கு பாகிஸ்தான் பக்கம் லைட்டா இருக்கிறாங்க, ரஷ்யாவும் அமெரிக்காவும் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப அது கேர்ஃபுல்லா தாங்க நான் பண்ணணும். எடுத்தவங்க ஒரு விஷயத்த செய்ய முடியாது. அதனாலதான் பிரதமர் யோசிச்சு நிதானமாக எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து எதிர்கட்சி நண்பர்களையும் உட்கார வச்சு பேசி ஒரு ஸ்டெப்பா முடிவெடுக்கிறார். ஒரே நாள்ல எடுத்தவங்க கவுத்தம்னு பண்ணாம பிரதமரை பொறுத்தவரை ஆழமாக நுணுக்கமாக செய்து பிரதமர் சொல்றாங்கன்னா நம்ம தயாராகும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயற்குழு கூட 2 நாளைக்கு சொல்லியிருக்காரு, வலுவான கட்சிகள் எல்லாம் எங்களோட கூட்டணிக்கு வரப்போறாங்க. அதிமுக, பிஜேபி கூட்டணி, அப்புறம் பாமக, தேமுதிக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிஜேபி ஆனா நான் கூட்டணிக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா என்ன அப்படின்னு அதுக்குள்ள போனா அது இல்ல. தலைவர்கள் இருக்கிறாங்க, பேசி முடிவெடுக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா, ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்கண்ணா. வலிமைங்கிறது என்னங்கன்னா வெறும் எண்ணிக்கை வலிமையா? சோ என்னை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தி விட்டு நாம என்ன ஆட்சி கொடுக்க போறோம் அப்படிங்கறத மக்கள் கேட்கறாங்க. இன்னைக்கு மக்கள் கேட்கறாங்க. சோ திமுக வீட்டுக்கு அனுப்புறீங்க, சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? சட்டம் ஒழுங்கு எப்படி சரி பண்ண போறீங்க? விஷன் கேட்கறாங்க. மக்களை பொறுத்தவரை they want a vision. அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை உங்க கையில கொடுத்தா என்ன செய்ய போறீங்க? அதற்கு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க செய்வோம், அது செய்வோம். ஆனால் என்னை பொறுத்தவரை 2026 தேர்தல் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா. திமுக சைட்ல இத்தனை கட்சி இருந்தாங்க, இந்த பக்கம் இத்தனை கட்சி இருந்தாங்கன்னு இருக்காதுங்க. மக்கள் திமுகவை வெளியே எடுக்கணும்னா யார் எங்களுக்கு இதைவிட மோசமான ஆட்சின்னு சொல்றீங்க, இதை விட சிறப்பா யார் கொடுப்பீங்க அப்படிங்கறதா இன்னைக்கு பேச்சு. ஆனால் நான் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கறத நான் நம்பலீங்கன்னா, திமுகவை வீழ்த்தி விட்டு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற வார்த்தையில தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி நம்புது, அதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் நம்புது நான் நினைக்கிறேன். கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் சோனிங்கர் தொகுதிக்கு அவங்களுடைய மாவட்ட செயலாளர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. டிடிவி தினகரன் வேண்டிய கூட்டணியில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தன்னிச்சையா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சோனிங்கர் தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. யார் அறிவிச்சிருக்காங்கன்னா டிடிவி தினகரன். ஆனா நான் அண்ணங்கிட்ட பேசலீங்கன்னா, டிடிவி அண்ணங்கிட்ட நான் பேசினேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினாங்கன்னா, அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம தெரியாம நம்ம சொன்னா தவறா போயிருங்கன்னா, அதனால நான் என்னன்னு நான் பேசுறேங்கன்னா, அப்புறம் எங்க தலைவர் இருக்காங்க, நயினார் அண்ணன் இருக்காங்க, நான் டிடிவி அண்ணங்கிட்ட ஒரு நெருக்கமான தொடர்புல இருக்கக்கூடிய மனிதன் நான், இதை நான் சொல்லி தவறா போயிடும். நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் பதில் சொல்றேன். ஆமாங்கண்ணா. விஜய் பொறுத்தவரை நான் முதல்லயே சொன்னேன், சகோதரர் விஜய் அவர்கள் பொறுத்தவரை அரசியல் வருகையை நான் வரவேற்கிறேன், வரட்டும், தப்பு இல்லைங்கன்னா செய்யணும்னு நினைக்கிறாங்க, வரட்டும். இதுல ஒரு போட்டியோ பொறாமையோ இல்லை.
விஷன் கொடுக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு. இன்னைக்கு வந்து முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினதா நான் பார்த்தேன். சென்னை விமான நிலையத்துல பேசினதா நான் அமெரிக்கால இருக்கும்போது பார்த்தேங்கன்னா, என்னை பொறுத்தவரை நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். அதான் அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், புதிதாக யார் இருந்தாலும் மக்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாகத்தான் நம்ம ரீச் பண்ண முடியுங்கண்ணா. மேடை பேச்சுக்கள் வேற, தெருமுனை பிரச்சார கூட்டம் வேற, உள்ளரங்கு நிகழ்ச்சிகள் வேற. பத்திரிகையிட்ட பேசும்பொழுது மக்களுக்கு விஷன் தெரியும், இதுக்கு தான் கட்சி நடத்துறாங்களா. சோ விஜய் அவர்கள் நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தட்டும், கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கட்டும். நான் என்னோட எதிர்பார்ப்பு, ஒரு காமெண்ட் பண்ண நான் எதிர்பார்க்கிறேன். ரெண்டாவது, ரோட் ஷோ நடத்துறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்கண்ணா. எங்க வேணாலும் கொடைக்கானல், கோயம்புத்தூர் எங்க வேணாலும் ரோட் ஷோ நடத்தலாம். காவல்துறையும் அதற்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும். அவர்களும் முறையாக அதற்கு யார் வர்றாங்களோ பிரச்சனை இல்லாம அவர்களுக்கும் இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கும் பிரச்சனை இல்லாம ரோட் ஷோ நடக்கட்டும். மூன்றாவது, ரோட் ஷோனால ஓட்டு வருமா? நான் அரசியல ஓரளவு கீனா பாக்குறேங்கண்ணா. ஏற்கனவே சொல்லிட்டேங்கண்ணா, திமுகவை வீழ்த்துவோம் அது வேறங்கண்ணா. திமுகவை வீழ்த்து விட்டு எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்போம், மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க. அதனால எந்த கட்சியாக இருக்கட்டும், இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்கின்றோம் என்று பத்திரிகையை சந்திப்பு மூலமாக, பொதுமக்களுக்கு நேரடியாக சந்திப்பு மூலமாக சொல்ல வேண்டும். அதுதான் வாக்காக மாறும். இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஃபீல்டு ஓப்பனுங்கண்ணா. தமிழ்நாடை பொறுத்தவரை இட்ஸ் ஓப்பன் ஃபீல்டு. இன்னைக்கு ஸ்ட்ராங்கான நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஓப்பன் பொலிட்டிக்கல் ஃபீல்டு இருக்கு. மக்கள் ரொம்ப உன்னிப்பா பாக்குறாங்க. திமுக மேல ஒரு வெறுப்பு இருக்கு. புதியவர்கள் வந்தாங்கன்னா வரவேற்பு இருக்கு. மோடி ஐயா மேல பெரிய ஒரு மரியாதை இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான ஒரு கட்சி. பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் எல்லோரும் அவரவர் பகுதியில வலிமையா இருக்கிறாங்க. அதனால ஒரு ஓப்பன் ஃபீல்டா இன்னைக்கு இருக்குங்கண்ணா. இன்னையிலிருந்து அரசியல் கட்சிகள் சுதாரித்து முன்னேறுவது நம்ம கையில இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி சரிங்கண்ணா, முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டத்துல பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, சரிங்கண்ணா, அதிமுகவை மிரட்டி பாஜக வந்து கூட்டணிக்கு வர வச்சிருக்காங்க, பணி வச்சிருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் எதற்காக யார் யாரோடு கூட்டணி வைக்கிறாங்க, அவருக்கு பிரச்சனை என்னன்னு புரியலீங்கண்ணா. அவருக்கு என்ன பிரச்சனை? முதலமைச்சர் வந்து காலையிலிருந்து இரவு வரை ஏன் இதையே திரும்ப 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 பேசிட்டே இருக்காங்கன்னு புரியல. அவருக்கு என்ன பயம், என்ன அவருக்கு ஒரு சங்கடம் எனக்கு தெரியலீங்கண்ணா. ஒரு காலத்துல அவர் தான் சொன்னாரு, அவருடைய தந்தையார் சொன்னாரு, பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்குனாரு. அவங்கதான் சொன்னாங்க ஏடிஎம்கே வீக்கன் ஆயிடுச்சு. முதலமைச்சர் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏன் சொல்றாங்கன்னா எனக்கு புரியல. நான் திரும்ப திரும்ப சொல்றதுங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றது விஷன் என்ன இருக்குன்னு தான் நான் கேட்கறேன். இப்ப எங்க கூட்டணியா இருந்தாலும் விஷன் மக்கள்கிட்ட கொடுக்கணும். சகோதரர் விஜயா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும். சகோதரர் சீமான் அண்ணா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும். இன்னைக்கு தான் அரசியல் மக்கள் ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப புத்திசாலி, ரொம்ப தெளிவா யோசிச்சுதான் ஒரு ஓட்டு போட போறாங்க. அதனால முதலமைச்சர் எதற்காக பிதற்றுகின்றார்? அவர் செஞ்ச சாதனையை சொல்லலாமே, 4 வருஷம் ஆச்சே, அதையே சொல்ல மாட்டாரு. ஏன் டேட்டா கொடுக்க மாட்டாரு? ஒரு கொலை கூட தமிழ்நாட்டுல டேட்டா இல்ல. நான் உங்களுக்கு சொன்ன டேட்டால எங்க எடுத்தாங்கன்னா மானிய குறிப்புல இருந்து எடுத்தேன். மானிய குறிப்புல, உள்துறை மானிய குறிப்புல தான் டேட்டா இருக்கு. இவங்க ஒரு டேட்டா வெளியிட்டு பல ஆண்டுகள் ஆகும். பெண்களுக்கு எதிரான குற்றம் 2021, 22, 23 எங்கேயுமே இல்ல. பத்திரிகை கிடைக்காதுங்க, கிடைக்காது. எந்த டேட்டாவுமே கொடுக்கறது இல்ல. எந்த அடிப்படையில நல்லாட்சின்னு சொல்றாங்க? ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அதுல கவனம் செலுத்தட்டும். யார் யாரோடு கூட்டணி வைக்கின்றார்கள் என்பதற்கு எதற்காக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்? எல்லாரும் சொல்லாங்கண்ணே, எல்லாருக்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேசுவதற்கு முழு உரிமை அவருக்கு இருக்கு. சீமான் அண்ணன் பேசுறதுக்கு அவருக்கு இருக்கு. விஜய் அண்ணன் பேசுறதுக்கு அவருக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு இருக்கு. இன்னும் ரொம்ப தூரம் இருக்குங்கண்ணா. அரசியல் களம், அமைப்பு, பேசுகின்ற விதம், பக்குவம், அரவணைப்பு, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய விதம் இன்னொரு 7-8 மாசம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல ஓப்பன் ஃபீல்டு. இன்னைக்கு ஃபீல்டு ஓப்பனா இருக்குன்னா யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற சூழல் தமிழகத்துல இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. விஜய் அவர்களையும் உத்து பாக்குறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காரு, அவரையும் உத்து பாக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, மோடி ஐயா வலிமை அடைஞ்சிருச்சு, பாரதிய ஜனதா கட்சியை பாக்குறாங்க. அதிமுக 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கு, முன்னாடி இருந்து இப்ப 4 வருஷமா இல்லாத கட்சி, அதிமுகவையும் பாக்குறாங்க. ஓப்பன் ஃபீல்டு ஒருத்தர் வந்து பார்ப்பாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரை என்ன, இது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பை எவ்வளவு ப்ரொஃபஷனலா நாங்க நடத்துறோம் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லுகின்ற பேச்சுக்கான மரியாதைங்கண்ணா. இன்னைக்கு தெலங்கானா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க, கர்நாடகா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க, பீகார் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆனா குறிப்பா பீகார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பக்கம் விட்டுருங்க. கர்நாடகா ஹெவிலி பொலிட்டிசைஸ்ட். அவங்களால வெளியே டேட்டாவை கொடுக்கவே முடியல. கணக்கெடுப்பு நடத்த முடியும். கேபினெட்டுக்குள்ள பிரச்சனை. லிங்காயத் ஒண்ணு சொல்றாங்க, எஸ்சி சமுதாயம் ஒண்ணு சொல்றாங்க, கவுடா சமுதாயம் ஒண்ணு சொல்றாங்க. ஏன்னா இவங்க அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்பட்டது. அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அண்ணே நீங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றீங்கன்னா
நாங்க எவ்வளவு ப்ரொஃபஷனலா அதை நடத்துறோம் அப்படின்னு நீங்க பாருங்க. இது வந்து அரசியல் காரணங்களுக்காக அல்ல, இது ஒரு டேட்டா கலெக்ஷன், ஒரு மெத்தடாலஜி. அதனால் நிச்சயமாக பிரதமர் அவர்கள் பேசிய பிறகு அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க தான் சம்பந்தமா பேசியிருக்கிறாங்க. இது ஒரு ப்ரொஃபஷனலாக நடத்தக்கூடிய ஒரு காஸ்ட் சென்சஸ். அதனால் நிச்சயமாக இது அரசியல் காரணங்களுக்காக இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய என்டிஏ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு இந்தியால ஜாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அந்த விஷயம் என்பது முடிந்து விடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், தொடர்ந்து அரசு ஒரு 4 வருஷம் முடிஞ்சு எந்த தொடர்ந்து போராட்டங்கள் பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்து எதுவுமே இல்லைங்கன்னா செவிலியர்களுக்கு இல்ல, யாருக்கு இல்லைன்னு ஒரு 8 மாசம் பொறுத்துக்கணுங்கண்ணா. எத்தனை போராட்டம் நடத்துறாங்களோ 8 மாசம் அவங்க போராட்டம் நடத்தி தான் ஆகணும். இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை அரசு ஊழியர்களை தாஜா பண்றதா அதை தாண்டி வெளியே வந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா தாஜா என்கின்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துறேன் அப்படின்னாங்கன்னா, பொய் சொல்வது தாஜா செய்வது. உண்மையால சலுகைகள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பது. ஆனா பொய் சொன்னாவே அது தாஜா. பொய்யை சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி தாஜா பண்ணி எலெக்ஷன் ஜெயிச்சு வந்துருவாங்க. வந்த பிறகு எதுவும் செய்ய மாட்டாங்க. செஞ்சிருந்தாங்கன்னா உறுதுணையா இருந்தாங்கன்னு நான் சொல்றேன். என்னை பொறுத்தவரை அரசு ஊழியர்களுக்கு எதுவும் செய்ய போவதில்லை. இன்னும் அவங்க 8-9 மாசம் பொறுத்துக்கணும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை. நன்றி அண்ணா. காங்கிரஸ்